ஒரு பெரிய ஸ்டார் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக நம்ம பண்ணணும்னு நினப்போம். எனக்கு இது ஒரு போலீஸ் ஸ்டோரியாக எனக்கு மைண்டில் தோணுறதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். மற்ற படங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, எமோஷன்ஸ் இதில் ரொம்ப சாலிடாக இருக்கும். உதாரணத்துக்கு கோவம் வந்து அடிக்கிற இடத்துல கோவம் வந்து கண் கலங்கி யாருக்காக கண் கலங்கணுன்றது ஒரு நோக்கம் ஒன்று போயிட்டு வந்து தான் அடுத்து கோவமே வரும். அந்த எமோஷ்னல் ஃபேக்டர் இதில் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வெறும் ஒரு கோவம் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மட்டும் இல்லாமல் புரிதலாகவும் சில இடங்களில் எமோஷ்னலாக அதுக்கு ஃபீல் பண்ணி அதுக்கு என்ன ரெமெடி பண்ண முடியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவப்படுறதுக்கான ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட அண்ணன், நம்மளோட அப்பா, நம்ம வீட்டில் ஒருத்தர் போலீஸ்காரராக இருந்தால் நம்ம அவங்கள எப்படி பார்ப்போம், அவங்க நம்மகிட்ட எப்படி இருப்பாங்க, அதே மாதிரியான ஒரு ஆள் சமுதாயத்துக்கே எல்லாத்துக்குமே அண்ணனாகவும் அப்பாவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதுதான் இந்த போலீஸ்காரர் தெரியல. ஸோ எனக்கு இந்த படத்துக்கு கரெக்டான டைட்டில் எதுவாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த டீசர் பார்த்தோன்னே எல்லாம் என்ன சொன்னாங்க, செம அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரைலர் பார்த்து செமன்னு சொன்னாங்க. அதை இன்றைக்கி கண்டெம்பரரியாக நான் எப்படி சொல்லணும்னா தெரியும்னு சொல்லுவேன். ஸோ அது இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும், தப்பாக இருக்காது. தப்பாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அந்த படத்தோட மூடே அந்த ஸ்பீடு இருக்கும். ஸோ அதனால தெரியும்னு வச்சேன். அதுதான் அதுக்கான இதை தவிர்த்து நீங்கள் முன்னே கொஞ்சம் ஆராய்ஞ்சு மற்ற படங்களில் வந்தனால நான் வச்சுருக்கேனா இல்லையா நீங்கள் ஆராயணும்னா கூட படத்தோட பூஜை அன்னைக்கு ஏதோ ஒரு சேனலோட இன்டர்வியூ எடுக்கும்போது அது ஆன்லைனில் கூட இருக்குது. ஜிவி பிரகாஷ் 5 பாட்டு கொடுத்துருக்காரு, 5ம் தெரியாக வந்திருக்குன்னு. ஏன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தெரி. ஸோ அதையே நான் டைட்டிலாக வச்சேன். அதான ரீசன். படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாருண்ணே. இதுதான் கதை கேட்டு என்ன சொன்னாரோ அதே தான் படம் பார்த்துட்டு சொன்னார். உங்களோட பதிலுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது படத்தில் ஒரு சோல்ஃபுல்லாக ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து எல்லா கேரக்டர்ஸும் அதுக்கான இது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை நட்சத்திரமாக விஜய் சாருக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நயனிகா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து மக்கள்கிட்ட இது குழந்தை வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஒரு படம் காட்டுறதுக்காகவே டெலிபரேட்டாக நான் வந்து ஈக்குவலாக ப்ரமோட் பண்ணேன். பட் அதுக்கு காரணம் அவ்வளோ சீன்ஸ் படத்தில் இருக்குது. அதை எப்படி பார்த்தாலும் யார் ட்ரெய்லர் நான் என்ன தவிர யார் கட் பண்ணியிருந்தாலும் நயனிகா ட்ரெய்லரில் அதிகமாக இருந்திருப்பாங்க. தெரி பார்ட் 2 அப்படின்றது வந்து மக்களின் பார்வையின. ஸோ தெரி பார்ட் 1 எப்படி பார்க்குதோ அதை வச்சு தான் தெரி பார்ட் 2. பட் இதை பற்றி நானும் விஜயண்ணனும் இதை செகண்ட் பார்ட் பண்ணுன்றது இது வரைக்கும் நாங்கள் எதுவும் பேசிக்கல. பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு யோசிச்சா மைண்டில் இருக்குது, பார்க்கலாமே. எந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் கதையை எடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன தோணுமோ அதுதான் உங்களுக்கு தோணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு போலீஸ் ஸ்டோரியை எடுத்தாலும் அதோட இமயம் என்னவோ அது தோன்றதுல தப்பு இல்லை. என்னை வந்து அங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம். பட் டெஃபினட்டாக இது இன்னைக்கு சாலிடாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் மேட்ரு தான். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக கன்வே ஆகணும். அது இல்லைன்றதுக்கு ஒரு உமன் சேஃப்டி பற்றின ஒரு விஷயம் இருக்குது. உமன் சேஃப்டி பற்றின கண்டிப்பான ஒரு விஷயம் இருக்குது. அந்த குழந்தைங்கள் வந்து ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க, இதை நம்ம பார்க்குறோம். இது யாரோட இதில் நடக்குது, என்ன இதில் நடக்குது, அதுதான் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. ஆனால் நம்ம அதை கடந்து போகிறோமா இல்லை அதுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு சொல்லணும்னு அங்கங்கே தோணுச்சு. அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமில் சொல்லியிருக்கேன். இல்லை, நான் கதை சொல்ல அந்த ரூம்குள்ளே போகும்போது அவங்க வீட்டு அண்ணனோட அந்த ரூம்குள்ளே போகும்போது நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அவங்க தான். அவங்க பார்க்கும்போது எப்படியாச்சும் முடிச்சிருங்கன்னு தெம்ஸ்அப் கொடுத்தாங்க. அது ஒரு ஊன்றுகோல் தான். கதையில் டெஃபினட்டாக ஹீரோயின்ஸ் எதுக்கு தேவைப்படுவாங்களோ அதுக்கு தான் சார். என்னென்னா ஒரு பாட்டுக்கோ ஒரு டான்ஸுக்கோ வந்து போகிற ஹீரோயினை நான் இது வரைக்கும் வச்சது இல்லை. என்னோட ராஜாராணி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நயன்தாராவோ நஸ்ரியாவோ சும்மா வந்து ஆடிட்டோ இல்லை ஒரு சாங்க்கு வந்துட்டு போனாங்கன்றது இல்லாமல் ஒரு கதையில் சாலிடாக இருந்தாங்க. ஏன்னா நயன்தாரா அந்த படத்துக்கு மேக்ஸிமம் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அதுவும் ஒரு பெரிய ஹீரோ படத்தில் ஒரு ஹீரோயின் வைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் ஜென்ரலாக, இல்லைங்களா? ஒரு சாங்க்கு அப்புறம் திருப்பி ஒரு ஃபைட் சீனுக்கு முன்னாடி லீடு, அப்புறம் கிளைமேக்ஸில் வருவாங்க, இப்படி தான் போகும். பட் 2 ஹீரோயின் வைக்கும் போது அந்த கதையில் டெஃபினட்டாக நீடு இருக்கும். அதனால தான் வச்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஜஸ்டிஃபைட் போத் ஆஃப் தெம். இல்லை, நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நீட்டாக என்ன தேவையோ அது வந்திருக்கு. அண்ட் அந்த டூப் அது ஆக்சுவலாக வந்து ஒரு டூப் கூட பண்ணியிருக்கலாம் அந்த ஷார்ட்டை. எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் அந்த ஒரு பெரிய ஸ்டேச்சர் போய் இன்னும் அந்த ரிஸ்க் எடுக்கிறாருன்றது எனக்கே பிரமிப்பாக இருந்தது. அது என்னென்னா அவர் ஃபேன்ஸை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தணுன்றதில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்காருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு. ஓவரால் இதில் நான் டூப்பே யூஸ் பண்ணல, அதுதான் உண்மை. ஸோ எல்லா ரிஸ்க்கையும் அவரே எடுத்தார். எனக்கு பிரமிப்பாக இருந்தது.
சுற்றி இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரமிப்பாக இருந்தது. அதனால தான் மகேந்திரன் சார் கூட போய் சொன்னார், அந்த சேரில் ஆணி இருக்குன்னு தெரிஞ்சுமாங்க அப்படின்னா பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிவன் இஸ் 100% அண்ட் வி ஹவ் கிவன் 100%. எனக்கு தெரிஞ்சு நான் வேறு யார் போயிருந்தாலும் ஒரு மெனக்கிடலோ இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயமா இருக்குமானா இருக்காது. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு குழந்தைங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏஞ்சலிக்காக இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு டாம்பாய்ஸ் கட்டு, ஒரு கண்ணாடி கொடுத்து, ஒரு மெச்சூர் டீச்சர் மாதிரி ஒரு லுக்கு கொடுத்து அவங்க மலையாளம் பேச வச்சு சூப்பராக பேசினாங்க. அண்ட் அதுதான் ஒரு புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம்ல. இந்த படத்தை விட்டுட்டு யோசிங்களேன், மலையாளி டீச்சர், ஆங்கிலோ இந்தியன் டீச்சர் ஏமி ஜாக்சன் எப்படி இருக்கும், அது ஒரு கற்பனையாகவே அழகாக இருக்குல்ல. அந்த அழகாக பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அண்ட் கதையிலையும் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் சமந்தா வந்து டாக்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு எமோஷ்னலான ஒரு கண்டென்ட்டை எலிவேட் பண்ணுறது ஹீரோயின்ஸால் ரொம்ப அழகாக முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு என் படத்தில் இருந்து தான் நான் சொல்ல முடியும், ராஜாராணியில் நயன்தாரா ஒரு கார்ஸில் அழுது அப்பாவோட பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச மித்ரான்ற அந்த சமந்தா டாக்டர் கேரக்டரை நிறைய பேர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சமந்தா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஸோ அது எங்களுக்கு திருப்தி, அந்த பொண்ணுக்கும் திருப்தி. ஸோ வி ஆர் ஆல் ஹாப்பி அபவுட் இட்னு. என்ன பண்ண போகிறோம், என்ன நம்ம அடுத்து பண்ண போகிறோன்றத தெரியோட இதை என்ஜாய் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணுன்றது தெளிவாக இருக்கேன். முக்கியமாக கல்யாணம் ஆகி எங்கேயும் வெளியே கூட போகல. ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு தான் அடுத்து யோசிக்கணும்னு இருக்கேன். நைனிகா அவங்க வந்து வர எல்லா சீனுமே நம்ம சிரிப்போம். ஓகே, நம்மன்றதை தாண்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் சிரிப்பாங்க. அது ஒரு புது முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ராதிகா மேம் விஜய் சார் பேசுகிறது எல்லாமே பயங்கர ஜாலியாக காமெடியாக இருக்கும். அண்டு சமந்தா, இவங்க 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு அந்த காமெடியன் இல்லாத ஒரு தருணத்தை இவங்களை வச்சு அங்கங்கே நான் அதை பூர்த்தி பண்ணிட்டேன். இதை தாண்டி மொட்டராஜேந்திரன் அவர் வந்து காமெடிக்காக மட்டுமே அவரை நான் கேஷ் பண்ணல. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீனில் ஒரு 3 நிமிஷம் அவர் பேசுவார். உறுதியாக இருக்கேன், தெளிவாக இருக்கேன், அந்த இடத்துல எல்லாருமே கை தட்டுவாங்க, எல்லாமே எமோட் ஆகும்னு. ஸோ இதுதானே காமெடிக்கு நான் போகாததுக்கு இந்த கதையில் என்ன தேவையோ அதை கொண்டு வரும். ஆனா இந்த படம் இன்னமும் மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? 10th அன்னைக்கு தெரி படத்துக்கு புக்கிங் ஆரம்பிச்ச சில நிமிஷங்கள்ல எல்லா டிக்கெட்ஸும் மொத்தமா சேல் ஆயிருக்கு.